ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர். இதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், பாலக்கீரை 1 கட்டு, சீரகம் 1 டீஸ்பூன், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3, தக்காளி 1, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பூண்டு 4 பற்கள், முந்திரி 6, பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, தயிர் 1 டேபிள் ஸ்பூன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீரை சிறு துண்டுகளை நறுக்கி வச்சுடுங்க. பாலக்கீரையை நல்லா பொடியாக நறுக்கி அலசி கடாய் எண்ணெய் விட்டு காஞ்சதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, சீரகம்லாம் போட்டு தாளித்து ஒரு வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சு அதிலே போட்டு தக்காளி பொடியாக நறுக்கி போடுங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கீரை, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அந்த கடாயில் நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி எல்லாம் கொஞ்சம் சுருளை கொஞ்சம் வெந்ததும் எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் வச்சு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெயை விட்டு மீதி இருக்க ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி கடாயில் போட்டு நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த அரைச்சி வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து முதல்ல அதை வதக்கிட்டு இது பச்சை வாசனைலாம் நல்லா போன பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதிலேயே போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா திரும்பவும் நல்லா ஓரளவுக்கு நல்லா அது எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து அது கிரேவி பதத்துக்கு வரும்பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இந்த நறுக்கி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். நிறைய வச்சா அது சாஃப்ட்னஸ் போயிடும். அதனால் ஒரு 5 நிமிடம் அந்த பன்னீரை போட்டு சும்மா கொஞ்சமாக கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இறக்கி ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சு விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா அந்த பன்னீரில் இறங்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது சாதத்துக்கும், ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி எல்லாம் எது கொண்டாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். Thank you.